அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். Charles Group presents Startup Singham. Watch every Sunday from 11:30 AM on Star Vijay TV and Hotstar. ஒண்டர் பார் ஸ்டுடியோஸ் தனுஷ் தயாரித்து இயக்கும் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் வெற்றி நடை போடுகிறது. ஷாம்னாலே கெத்து, ஈகோ, திமிரு, இந்த வார்த்தைங்களாம் அவங்க சொல்லுவாங்க. அது நான் வேணுமே அவங்கள்ட்ட போர்ட்ரே பண்ணுவேன். ஏன்னா அந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் பீப்புள் அவங்க. அந்த கேட்டகரிக்கு அதை காட்டணும். அப்படி போயிட்டே இருக்கும்போது சில விஷயங்கள் அமையணும். நான் இது வந்து எனக்கு குறையாவோ இல்லை எனக்கு இது இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. பேக்ரவுண்ட் இல்லை, சப்போர்ட் இல்லை. அது இங்கே வந்து எனக்கு கொஞ்சம் அது ஹீரோவா லான்ச் ஆகிருக்கீங்க சார். அந்த படம் டைமில் தான் நீங்கள் போய் குஷியும் பண்ணீங்க, அது முடிச்சுட்டு பண்ணீங்க. அந்த சமயத்தில் வந்துட்டு அது ஏதாவது ஜீவா சார் சொன்னாரா அந்த ஒரு விஷயத்துக்கு? ஜீவா சார் தெரியாது நான் அந்த பையன்ட்டு. ஆமாம், ஏஎம் ரத்னம் சார் ஆஃபீஸ் போயிருந்தேன். காரணம் என்னென்னா குஷி அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணி. ஆமாம், என் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்கப்பா, நீ ஒன்று பண்ணு, நாளை கழிச்சு வந்து பெசன்ட் நகருக்கு வந்து அஷ்டலக்ஷ்மி டெம்பிளுக்கு நீ நடிக்க போகிறாங்க அப்படின்னு. நானும் அவங்க சொன்னதை நம்பி போயிட்டேன். பார்த்தா இதே மாதிரி 50 பேர்கிட்ட சொல்லி வச்சுருக்காங்க. 22 இயர்ஸ் ஆகுது. முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு இன்ட்ரடக்ஷன் 12B, லேசா லேசா, இயற்கை. பட் அதுக்கப்புறம் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு பேக் போன் மாதிரி உடஞ்ச மாதிரி இருந்த காரணம் வந்து நம்ம ஜீவா சார் இருந்து போனது. அவர் தான் என்னை வச்சு ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணணும்னு ஒரு பிளானிங்கில் இருந்தோம். ஓகே, அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஆக்ஷன் படம் ரொம்ப நாளாக மிஸ் ஆகிட்டே இருந்தது எனக்கு. கிக்குன்னு ஒரு படம் தெலுங்கு டைரக்டர் கூப்பிட்டு ஷாமனே கூட உங்களை கூப்பிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. கிக் ஷாம் வந்து ஆந்திராவில் வந்து கிக் ஷாம் தான் டைட்டில், இங்கே 12Bனா அங்கே கிக் ஷாம். அப்போ நான் கூட யோசித்தேன், இவர் வந்து நம்மளை தான் கூப்பிட்றாரா, நம்ம வந்து இங்கே சாக்லேட் பாய் ஏதோ சொல்கிறாங்க, அவங்க போலீஸுக்கு கூப்பிட்டு. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருக்கேன் சார். நீங்கள் சார்? நான் நல்லா இருக்கேன். ஓகே, நான் டேரக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஷாம் சார்ட்ட நீங்கள் என்ன கேட்பீங்க, என்ன பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன் ஒரு கேள்வி. அப்போ அவர் சொல்லியிருந்தாரு, அவர்கிட்ட நான் என்ன டைலாக் கொடுத்தாலும் அதை ஒரே டேக்கில் பண்ணுவார், ஃபைட் சீன்னா அது ஒரே டேக்கில் பண்ணுவார், டூப்பு போட மாட்டுறாரு, எல்லா விஷயத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணுறீங்களே, அப்படியே நீங்கள் வந்து ரொம்ப அன்ரேட்டடாக இருக்கீங்க சார், ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருக்கணுமே அப்படின்ற மாதிரி நான் கேட்டதுக்கு நீங்கள் என்ன பதில் சொன்னீங்கன்னா, அதான் சினிமா அப்படின்னு மட்டும் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னு சொன்னார். அதான் சினிமான்னு சொன்னதுக்கு என்ன சார் காரணம்? சினிமாவில் வந்து நிறையா ஃபேக்டர்ஸு, நிறைய விஷயங்கள் தேவைப்படுது ராகுல். நம்ம ஒழுங்காக நடித்தாலும் சரி, நம்ம சின்சியராக இருந்தாலும் சரி, நேர்மையாக இருந்தாலும் சரி, என்டையர் டீம் கரெக்டாக இருக்கணும். நான் மட்டும் கரெக்டாக இருந்து, இல்லை டைரக்டர் மட்டும் கரெக்டாக இருந்து அந்த படம் வந்து கரெக்டாக வருமானா எனக்கு டவுட். அதில் இருக்கிற தயாரிப்பாளராக இருக்கட்டும், இயக்குனராக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டர், இவங்க 5 பேரும் ஒரே வைப்ரேஷனில் செட் ஆகணும். செட் ஆகுனா அந்த ஒரு வைப்ரேஷன் ஒரு நல்ல படத்தை க்ரியேட் பண்ணும். ஓகே, அப்போ தான் அந்த சக்ஸஸ் உங்களுக்கு வரும். இப்போ எனக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு, எனக்கு வாழ்க்கை இந்த சினிமாவுக்கு நான் வந்து 22 இயர்ஸ் ஆகுது, ஆல்மோஸ்ட் 23 இயர்ஸ் ஆகுது. சார் 24 நினைக்கிறேன், 2001 2002. ஓகே, 2002 25 22 இயர்ஸ் ஆகுது. இதில் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு இன்ட்ரடக்ஷன் 12B, லேசா லேசா, இயற்கை. பட் அதுக்கப்புறம் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு பேக் போன் மாதிரி உடஞ்ச மாதிரி இருந்த காரணம் வந்து நம்ம ஜீவா சார் இருந்து போனது, என்னை அறிமுகப்படுத்தினவர். அவர் தான் என்னை வச்சு ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணணும்னு ஒரு பிளானிங்கில் இருந்தோம். ஓகே, அன்ஃபார்ச்சுனேட்லி டெத் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எதை வந்து நோக்கி கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக நம்மளை யார் சரியாக காட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு நபர் வந்து எனக்கு வந்து அவர் தான் குரு. கண்டிப்பாக அவர் இறந்து போனது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு லாஸ். சினிமாக்கே லாஸ்ன்னு சொல்லலாம், பட் எனக்கு பர்சனலாக ரொம்ப பெரிய லாஸ். ஏன்னா அவருக்கு நான் குழந்த மாதிரி, எவ்வளோ திட்டினாலும் எண்ட் ஆஃப் த டே என் பையன், என் ப்ராடக்டை ஷாம், வாங்க வா இவர் ஒன்றுமே பண்ணாத நல்ல ஒரு ஆக்ஷன் ஃபிலிம், நல்ல பாடி, நல்லா ரொம்ப இப்படி வச்சுக்கோ ஆக்ஷன் பண்ணுறோம். அந்த ஆக்ஷன் படம் ரொம்ப நாளாக மிஸ் ஆகிட்டே இருந்தது எனக்கு. ஓகே, இங்கே உங்களுக்கு தெரியும், பிஎன்சிக்குள்ளே இறங்கணும்னா நீங்கள் ஆக்ஷன் பண்ணி தான் இறங்கணும் உள்ள. ஓகே, அது கொஞ்சம் மிஸ் ஆகிட்டே இருந்தது. கடைசியாக பார்த்தீங்கன்னா கிக்குன்னு ஒரு படம் தெலுங்கு டைரக்டர் கூப்பிட்டு, ஷாமனே கூட உங்களை கூப்பிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. கிக் ஷாம் வந்து ஆந்திராவில் வந்து கிக் ஷாம் தான் டைட்டில், இங்கே 12Bனா அங்கே கிக் ஷாம். அப்போ நான் கூட யோசித்தேன், இவர் வந்து நம்மளை தான் கூப்பிட்றாரா, நம்ம வந்து இங்கே சாக்லேட் பாய் ஏதோ சொல்கிறாங்க, அவங்க போலீஸுக்கு கூப்பிட்டு. சார் எந்த ஷாம்கிட்ட பேசுகிறீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ, இந்த லேசா லேசா 12B இதுதான் இந்த ஷாம் தான். ஆமாம். ஓ
போலீஸாக நடிக்குவேன் அப்படிங்கிற. அப்புறம் அவர் கூப்பிட்டு ஸ்டைலிங்லாம் பண்ணி இந்த மாதிரி ஷர்ட் இந்த மாதிரி ஜஸ்ட்டு நார்மலாக இருங்க நான் உங்களை காட்டுறேன் அப்படின்னாரு. அதுவே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் சொன்னதை மட்டும்தான் பண்ணார் ராகுல். பட் ஃப்ரேமில் ஒரு சாலிடாக ஒரு காப் பாடி லாங்குவேஜ் அப்படி இருந்தது. பெரிய பிளாக் பஸ்டர் அங்கே. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ரேஸ் குரம் காம்பினேஷனுக்குள்ளே போனேன். அதுவும் பிளாக் பஸ்டர் அங்கே. அப்படி போயிட்டே இருக்கும்போது சில விஷயங்கள் அமையணும். ரெண்டாவது, நான் இது வந்து எனக்கு குறையாவோ இல்லை எனக்கு இது இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. ஒரு பேக்ரவுண்ட் இல்லை, சப்போர்ட் இல்லை. ஏன் இது தேவைன்னா, நம்ம ஒரு படம் நம்மளுக்காக பண்ணும்போது ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருந்துச்சுன்னா நம்ம நினச்சதை பண்ணலாம். அது இங்கே வந்து எனக்கு கொஞ்சம் அது ப்ராப்பராக செட் ஆகலை. ஓகே, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் நானே வந்து சரி ஒரு படம் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன்ட்ட சொல்லி 6 கேண்டில்ஸ்னு ஒரு படம் பண்ணேன். சீரியஸ்லி அது ரொம்ப சூப்பராக இருக்கும். விசெட் துரை. அதுக்கு முழு காரணம் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக பண்ணுவோம். சும்மா நம்ம ஜாலியாக ஆடிட்டு இருக்கோம், பாடிட்டு இருக்கிறோம், ஸ்மார்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பர்ஃபார்மன்ஸாக ஒன்று பண்ணுவோம்னு சொல்லி தான் அந்த படத்தை தேர்ந்தெடுத்தேன். அதுக்கு ஒரே வார்த்தை சொல்லணும்னா, பாலா சார் மேடையிலே வந்து இப்படிப்பட்ட ஒரு உழைப்பாளி தான் நான் அடுத்த படத்தில் போடணும், யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி நடிகர் தான் தேவை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது ஒரே வார்த்தையில் என்ன சொல்கிறேன்னா, அது அந்த அளவுக்கு அப்ரிஷியேட் ஆச்சு அந்த படம். கண்டிப்பாக. அதுக்கப்புறம் அப்படியே புறம்போக்கு ஜனா சாரோட, அதுக்கப்புறம் வாரிஸ் நம்ம தளபதி. அந்த படம் வந்து எனக்கு பயங்கரமான ஒரு எக்ஸிஸ்டிங் திருப்பி ஒரு கம்பேக் மாதிரி இருந்தது. ஏன்னா ஷாம் எங்க அப்படிங்கிற மாதிரி இருந்த டைமில் வாரிஸ் வந்து இங்கே இருக்காம்பா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து, இப்போ நான் எங்கே போனாலுமே வாரிஸ் தளபதி அண்ணன் தளபதியோட இந்த 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 ஒரு எங்கே இப்போ கோலிஸோட ஷூட் பண்ணும்போது கூட ராயபுரமோ இல்லை கீழே இப்போ ஒரு இன்னொரு படம் பண்ணும்போது இந்த தூத்துக்குடிக்கு போகிறேன், அங்கே கூட வந்து வாரிஸ் வந்து அவ்வளோ ரீச் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் படமும் நல்லா இருந்தது, பட் மிக மிக ஃபேக்டர் வந்து தளபதி. ஸோ இந்த ஒரு விசிபிலிட்டி கிடைச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ கொஞ்சம் கரெக்டாக பண்ணலாம், கரெக்டாக பண்ணணுங்கிற ஒரு டைமில் இருக்கும்போது தான் இந்த அஸ்திரம் வந்துச்சு. கண்டிப்பாக இந்த அஸ்திரம் நல்லபடியாக பண்ணி முடிச்சிருக்கோம், நல்லா வந்திருக்கு. இப்போ 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகி எண்ட் ஆஃப் த டே நம்ம என்னதான் இந்த படம் நல்லா வந்திருக்கு, இந்த படம் சூப்பராக வந்திருக்குன்னு நினச்சாலும் ஆடியன்ஸ் ஒருத்தர் இருக்கான். அவங்க 7th அன்னைக்கு அவங்க பார்த்துட்டு டிக் மார்க் போடணும். நான் என்ன நம்புறேன்னா, இந்த படத்துக்கு டிக் மார்க் போடுவாங்க. ஓகே, அதுக்கு காரணம் வந்து இந்த டைரக்ஷன் டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணுங்க. ஏன்னா அந்த டைரக்ஷன் டீமில் அவர் கூட சேர்ந்து வேலை பார்த்த 6 டைரக்டர்ஸும் அவரோட ஃப்ரெண்ட்ஸு. ஓகே, எல்லாருமே ஒரு ஜாபில் இருக்காங்க எங்கேயோ. அந்த ஜாப் எல்லாத்தையும் லீவ் போட்டு வேலை போனால் கூட பரவாயில்லன்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டு டைரக்ட் பண்ணுறான், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க சொந்த செலவுலேயே சொந்த ரூம் போட்டு கொடைக்கானலில் வந்துட்டாங்க காரில். ஃபுல் அண்ட் ஃபுல் அரவிந்த் கூட நின்று கடைசி வரைக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்காங்க. ஸோ நம்மளுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உங்களுக்கும் இருப்பாங்க. பட் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கங்கிறது நம்மளுக்கும் தெரியாது, டவுட்டாக இருக்கும். கேட்கலாமா, பண்ணுவானா? ஆனால் இங்கே 6 பேர் அப்படியே பில்லர் மாதிரி வந்து நிற்கிறேன். அரவிந்த் சார் என்ன வேணும், அரவிந்த் சார் என்ன வேணும், என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். சாப்பாடு கிடைக்கலன்னா பரவாயில்லன்னு வாங்க, அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அது வந்து ரொம்ப எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னால் இதுதான்டா அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. ஓகே, இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு. இந்த படம் ஆடியன்ஸ் வந்து ஓட் போட்டு சப்போர்ட் பண்ணணுங்கிறது நான் வேண்டிக்கிறதுக்கு காரணம், மிகப்பெரிய காரணம் வந்து அரவிந்துங்கிற டைரக்டர் ஜெயிக்கணும். ஓகே, அந்த டீம் ஜெயிக்கணும். கண்டிப்பாக சார். சார் இப்போது நீங்கள் பேசும்போது தான் இருக்கட்டும், அந்த மதுரை வாசனை, அந்த வந்துடுவாங்க அங்கே தான் இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வெளியே வந்துக்கிட்டே இருக்கும்போது, நீங்கள் ஒரு கருப்பு சட்டை, ஒரு கருப்பு வேட்டி, இல்லை வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி போட்டு ஒரு முறுக்கு மீசை வச்சுட்டு ஒரு கிராமத்து சப்ஜெக்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்து ஏதாவது நடக்காமல் போயிருக்கா சார்? எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை ராகுல். பட் என்ன அப்படின்னா, அதெல்லாம் நான் இன்ன வரைக்கும் அட்டெம்ப்ட் பண்ணல. ஆனால் அட்டெம்ப்ட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கணும். சும்மா நான் வந்து கீழே இறங்கி போய் பண்ண போகிறேன், ஒரு ஆக்ஷன் படம், ஒரு லோக்கலான ஒரு படம் பண்ண போகிறேன்னு சொல்கிறத விட நல்ல படம் பண்ணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கேன். ஏன்னா அந்த ஏரியா நான் டச் பண்ணல. ஆமாம், டச் பண்ணால் கரெக்டாக பண்ணும், இல்லைனா வேணாங்கிற ஒரு முடிவோடு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் அந்த ஜானர் ஒன்று செட் பண்ணி நம்மளே உள்ளே இறங்கிட வேண்டியது தான். ஓகே, அடுத்தது இப்போ நான் இன்னொரு படம் பண்ணிட்டு இருக்கேன், விஜய் ஆதிராஜ் டைரக்ஷனில், நொடிக்கு நொடி அப்படின்னு சொல்லி. ஒரு டஃப் ரோல், ஒரு ட்ரக் அடிக்ட், ஒரு ட்ரக்ஸ் வேர்ல்டுக்குள்ளே மாட்டிக்கொண்டு இருக்கிற ஒரு இளைஞரோட கதை. அது என்னோட ட்ராக் சொல்கிறேன். ஓகே, அந்த படம் பயங்கர ஸ்கோப்
ஃபார் பர்ஃபார்மன்ஸ், என் லுக்கு வேறையாக இருக்கும். ரெண்டாவது வந்து எனக்கு தெரிஞ்சு டைலாக் எனக்கு இல்லை, நான் வந்தாலே அடிதான் அப்படிங்கிறதெல்லாம் அப்படி வச்சு தான் வச்சுருக்காரு. ஷாம் சீன் வந்தால் அங்கே சண்டை அப்படி தான் கன்சீவ் பண்ணி வச்சுருக்காரு. அதுவும் நல்ல படம். அதுக்கப்புறம் இப்போது நம்ம துரை செந்தில் கருடன் டைரக்டர், அவரோட படத்தில் நம்ம லெஜண்ட் சரவணன் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன். அது இப்போது ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. நெகட்டிவ் தான் சார்? நெகட்டிவ் இல்லை, ஓகே, பேரலல். ஓகே, நைஸ். ரெண்டுமே ஹீரோவாக தான் இருக்கும். ஒரு மெஷினை நோக்கி தான் போகிறோம், ஒரு விஷயத்தை முடிக்கணும்னு. நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ட்ராவல் பண்ணுவேன், அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த விஷயத்தை யார் முடிச்சா. ஓகே, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது சார் நீங்கள் கேட்கும்போது. சரி, இப்போது எனக்கு உங்களை பார்க்கும்போது ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இப்போ நிறைய பேர்கிட்ட இருக்கிறது, நம்ம ஒரு பெரிய ஹீரோ ஒரு சின்ன ப்ரொடக்ஷனில் படம் பண்ணோன்னா ப்ரொமோஷன் வர மாட்டாங்க, ஆடியோ லான்ச் போக மாட்டாங்க, பேச மாட்டாங்க, நிறையா அந்த டைரக்ஷன் டீமுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய இடங்களில் பேசி நான் பார்த்ததில்லை. அப்படிங்கும்போது நீங்கள் இறங்கி வரீங்க, ஒரு ப்ரொமோஷன் லெவலுக்கு வரீங்க, பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது கொஞ்சம் அந்த பந்தா உங்கள்கிட்ட இல்லையோ? அந்த பந்தான்னு ஒன்று இருந்தால் நிறைய பேர் அப்படியே ரொம்ப மதிப்பாங்க, வெயிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயம் அந்த பந்தா, அந்த ஈகோலாம் எங்களுக்குள்ளே இருக்குது. அது எங்கே காட்டணும், யார்கிட்ட காட்டணுங்கிறதுல நான் கொஞ்சம் கிளியராக இருக்கேன். ஏன் நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட காட்டணும்? அவங்களாம் யங் ஃபெலோஸ், யங் பாய்ஸ், என்னை நம்பி எனக்கு ஒரு படம் பண்ணி நீங்கள் ஹீரோவாக நடித்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அவங்கள்ட்ட போய் நான் ஈகோ காமிச்சிங்கன்னு, கெத்தை காமிச்சிங்கன்னு. அப்புறம் தயாரிப்பாளர் வந்து ஒரு 3.5 கோடி 4 கோடி தான் இந்த படம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு சிறந்த தயாரிப்பாளர் அவர். ஏன்னா ஒரு பைசா வந்து ஃபைனான்ஸ் வாங்கலை. இவர் தான் ஆக்சுவலாக ப்ரொடியூசர் நம்ம ஊரில். மொத்த காசே சொந்த காசு, சொந்த ரிஸ்க்கு. நம்மளுக்கு பெரிய பெரிய ப்ரொடியூசர்லாம் இருக்காங்க நம்ம ஊரில். ஆனால் எல்லாருமே என்னென்னா ஃபைனான்சஸை நம்பி இருக்காங்க. ஒரு காம்பினேஷன் போட்டுருவாங்க, இந்த டைரக்டர் இந்த ஹீரோ ஃபைனான்ஸ் எடுத்து போய் படம் பண்ணுறாரு, அது ஒரு டைப். பட் இந்த ப்ரொடியூசர் முழுக்க முழுக்க இது வரைக்கும் எந்த காசையும் வெளியில் வாங்கலை, எல்லாமே சொந்த காசு தான். ஓகே, அப்போது இவங்கள்ட்ட நான் என்ன கெத்து காட்டிக்கினே, ஈகோ காட்டிக்கினே நான் என்ன சாதிக்க போகிறேன்? சில இடங்கள் இருக்குது, ஷாம்னாலே கெத்து, ஈகோ, திமிரு, இந்த வார்த்தைங்கள்லாம் அவங்க சொல்லுவாங்க. அது நான் வேணுமே அவங்கள்ட்ட போர்ட்ரே பண்ணுவேன். ஏன்னா அந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் பீப்புள் அவங்க. அந்த கேட்டகரிக்கு அதை காட்டணும். இல்லை, நான் ரொம்ப சிம்பிளாக எல்லாரோடையும் மிங்கில் ஆகி சுற்றின்னு இருப்பேன். ஓகே, பட் எங்கே காட்டணுமோ நறுக்குன்னு காட்டிடுவேன். ஓகே, சரி. இப்போது நீங்கள் இப்போ இந்த ஒரு யங்ஸ்டர்கிட்ட பிலீவ் பண்ணீங்கல்ல, அதேமாரி ஜீவா சார் வந்து 12B டைமில் உங்களை பிலீவ் பண்ணார், அதுக்கப்புறம் உங்களை நம்பினார். நீங்கள் நம்புகிற அளவுக்கு நீங்கள் என்ன சார் பண்ணீங்க? ஜீவா சார்கிட்ட வந்து ஆக்சுவலாக ஒரு சிச்சுவேஷன் என்னவா இருந்ததுன்னா, ஜோதிகாவும் சிம்ரனோட டேட்ஸ் அங்கே இருக்குது, ஆனால் ஹீரோ இல்லை. அக்டோபர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டிய அந்த படம், ஆனால் ஹீரோ இல்லை, செட் ஆக மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அப்போது அஜித் சார் கூட ஓகேன்னு சொல்லியிருந்து லேட்டாக பண்ணலாம் 12B. அப்புறம் மாதவன் கூட ஓகேன்னு சொல்லி ஏதோ ஒரு டிஸ்கஷனில் இருந்தது அப்போது. பட் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது ஏதோ ஒரு காரணத்துக்காக. நான் அப்போ இந்த மாடலிங்லாம் முடிச்சுட்டு சென்னைக்கு வந்து ஒரு சத்யம் ஆன்லைனுக்காக ஒரு ஆடுக்கு வந்தேன். அப்புறம் அவங்க எனக்கு ஆடு கொடுத்தவங்க வந்து ஜீவா சார் நம்பர் கொடுத்து போய் பாருங்கள், நல்ல ரோல் கிடைச்சா போகலாம் அப்படின்னு போய் ஃபோன் பண்ணால் அங்கே வந்து இப்படி ஒரு சூழ்நிலை. நான் போய் பேசும்போது, பொதுவாக டேரக்டர்னாலே நம்ம இங்கிலீஷில் பேசுவோம், சார் ஐ எம் ஸோ அண்ட் ஸோ ஐ ஹவ் டன் திஸ்ன்னு. சார் பேசிக்லி மதுரை சார். என்னது மதுரை சார்? எங்கள் சொந்த ஊர் மதுரை தான் சார், தமிழ் பேசுகிறேன். இப்போ சொன்னதை ஃபுல்லாக தமிழில் சொல்லி பார்க்கலாம். சார் நான் பிறந்தது மதுரையில், படித்தது பெங்களூரில் சார், மாடலிங் பண்ணியிருக்கேன், இத்தனை அசைன்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் சார், ஒரு சந்தர்ப்பத்துக்காக தேடிட்டுருக்கேன், எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்கன்னா என்னோடய பெஸ்ட்டை நான் பண்ணுவேன் சார் அப்படின்னு சொல்ல முடித்த உடனே என் ஃபைல் என்னோடய ஃபோட்டோஸ்லாம் அது அப்படியே மூடிட்டார். இவன் தாண்டா ஹீரோ அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டார். ஓகே, என்ன ஒரு நம்பிக்கை அவருக்குன்னா, இவன் ஆல்ரெடி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அப்போது அந்த டெடிக்கேஷன் அவனுக்கு இருக்குது. ஒரு 4 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான், மாடலிங் பண்ணியிருக்கான். மாடலிங் பண்ணும்போது இவனுக்கு கேமரா ஃபியர்லாம் இருக்காது, அதே மாதிரி க்ரௌட் ஃபியரும் இருக்காது. ஏன்னா ஏற்கனவே என்னோடய ஃபோட்டோ செஷன்லாம் பார்த்தார் அவர். வால்ஸ் ஐஸ்கிரீம்ஸ்லாம் நான் அப்போது மாடலாக நடிச்சிருக்கேன். இப்படி பார்த்துட்டு ஆடிஷன்லாம் பண்ணவே இல்லை, நேராக கூப்பிட்டு போயிட்டார் ஸ்பாட்டுக்கு. அப்புறம் கூட கேட்டேன், சார் என்ன அப்படின்னு. ஒன்று எனக்கு டைம் இல்லை, நீ நடிப்பியா நடிக்க மாட்டியா, உன்னை எப்படியாவது நடிக்க வச்சிருவேங்கிறது என்னோட கான்ஃபிடென்ஸு. அதே மாதிரி நீ பசியோடு சுற்றிட்டு இருக்க, நடிக்கணும் ஆகணும்ன்ட்டு. ஸோ இது ரெண்டுமே ராலி ஆகிடும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் ஒன்று ஷாம், நீ பண்ணுறதுலாம் கொஞ்சம் தப்பாக தான் இருக்குது, ஆனால் கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுற. இந்த ஒரு காம்ப்ளிமெண்ட் எனக்கு வந்து
ஃபஸ்ட்டு 3 நாள்லேயே சொன்னார். அவன் பண்ணுறது தப்பாக இருக்குடா, ஆனால் கான்ஃபிடண்ட்டாக பண்ணுறான். இந்த ஒரு விஷயத்த நீ ஏதோ பண்ணுற, ஆனால் கான்ஃபிடென்ட் இருக்கு உன்ட்ட, கான்ஃபிடென்ட்டாக பாடி லாங்குவேஜ் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஆனால் நான் எதிர்பார்த்த டெலிவரியோ நான் எதிர்பார்த்து இல்லை, ஆனால் அது நல்லா இருக்குது. அப்படியே தட்டி 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 முழுக்க ஜீவா சார் இல்லைன்னா அந்த படம் நான் நடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். காரணம் இந்த பக்கம் ஜோதிகா சொல்லவே வேணாங்க, அவங்களுக்கு ஒரு ஃப்ரேம் கொடுத்தாலே நடித்து தள்ளிடுவாங்க. இந்த பக்கம் சிம்ரன், இவங்க 2 பேருக்கும் தான் காம்படிஷன். அப்போ அவங்க 2 நேரமும் என்னை போட்டாங்க. என்ன ஜீவா சார் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக சப்போர்ட் பண்ணி பரவாயில்ல, இன்னொரு வாட்டி பண்ணலாம், இன்னொரு டேக் போ. ஓகே, ஜோதிகா பெரிய ஸ்டாரு, ஆமாம், ஆனால் நீ நடிக்கும் போது அதை மைண்டில் வச்சுக்காத. அதே மாதிரி சிம்ரனும் பெரிய ஸ்டாரு தான். பட் எனக்கு என்ன ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்னு கூட சொல்லலாம். 2 பேருமே ரொம்ப சப்போர்ட்டிவா. அதான் சார் எனக்கு ஆச்சரியம், ஒத்துக்க மாட்டாங்க மோஸ்ட்லி ஒரு பெரிய ஹீரோயினாக. ஜீவா சார் காரணம், அதுக்கு காரணம் ஜீவா சார் தான். ஜீவா சார் வந்து அந்த இப்போ இருந்திருந்தாலும் அவர் தான் கமாண்டர், அவர் சொல்கிறது தான் நடக்கும். ஏன்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு டெக்னீஷியன், எப்படிப்பட்ட ஒரு மனிதர், எப்படிப்பட்ட ஒரு டைரக்டருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவர் ஏதாவது ஒன்று சொன்னால் அதை வந்து மறக்க மாட்டாங்க, அதை வந்து சார் கொஸ்டின் பண்ணவே மாட்டாங்க. ஓகே, எல்லாம் ஓகே தான் ஜீவா சார். ஏன்னா ஜீவா சார் வில் நாட் டூ சம்திங் 100% இல்லாமல் அவர் ஒரு டெசிஷன் எடுக்க மாட்டார். அதனால இவன் தான் ஹீரோ அப்படின்னோடனே ஹாய் ஓகே ஆல் தி பெஸ்ட் அப்படின்ட்டாங்க. எனக்கு யார் இவன், ஒரு நியூ ஃபேஸு, இவன் நடிப்பானா, இவங்க கூட நான் நடிக்கணுமா அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே ஓகே ஆல் தி பெஸ்ட் ஷாம். இப்போவும் எனக்கு ஞாபகம் இருக்குது, சிம்ரன் சொன்னது வந்து நான் ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டேன்ப்பா, நீ இப்போ வர, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு, எல்லாருமே நடிக்க தான் வந்திருக்கோம், நல்லா பண்ணு, உனக்கு ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு 2 பேருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணி சேல் த்ரூ ஆச்சு. ஒரு ஹீரோவாக லான்ச் ஆகிருக்கீங்க சார். அந்த படம் டைமில் தான் நீங்கள் போய் குஷியும் பண்ணீங்க, அது முடிச்சுட்டு பண்ணீங்க. அந்த சமயத்தில் வந்துட்டு அது ஏதாவது ஜீவா சார் சொன்னாரா அந்த ஒரு விஷயத்துக்கு? ஜீவா சார் தெரியாது நான் அந்த பையன்ட்டு. ஆமாம், அது வந்து நான் இங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நான் அந்த ஏஎம் ரத்னம் சார் ஆஃபீஸ் போயிருந்தேன். காரணம் என்னென்னா குஷி அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணாமல், அங்கே நம்ம ரவி மரியான்னு ஒரு டைரக்டர் இப்போ கோவிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொருத்தர் வந்து ரெட்ரி. என் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்கப்பா, நீ ஒன்று பண்ணு, நாளை கழிச்சு வந்து பெசன்ட் நகருக்கு வந்து அஸ்தலக்ஷ்மி டெம்பிளுக்கு நீ நடிக்க போகிறாங்க அப்படின்னு. ஒன்றுமே புரியல. இங்கே பேர் அதில் ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் வருவேன். அது படம் ரிலீஸ் ஆகும்போது டேரக்டர்லாம் படம் பார்க்கும்போது இந்த பையன் யாருன்னு கேட்டோம், சான்ஸ் கிடைக்கும் வந்துருன்னாங்க. நானும் அவங்க சொன்னதை நம்பி போயிட்டேன். ஓகே, பார்த்தா இதே மாதிரி 50 பேர்கிட்ட சொல்லி வச்சுருக்காங்க. 50 பசங்க எல்லாமே இந்த ரோலுக்கு வந்திருக்காங்க. அதான் நானும் ஒருத்தன், என்னடா இது இத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா அப்படியே நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் ஜீவா சார் தான் கேமராமேன் பண்ணுறேன். அந்த இந்த தளபதியோட ஃப்ரெண்டு விஜய் ஃப்ரெண்டு கேட்டிருந்தேன் யாருப்பா அப்படின்னா, சார் இங்கே நிற்கிறாங்க பாருங்க. அவர் அப்படியே பார்த்தாரு, அப்படியே பார்த்துட்டு இப்படின்னாரு என்னைய, நீ வா, இந்த ஷர்ட்டை வந்து இதில் கட்டிக்கோ. ஓகே, இந்த பையன் ஓகே, மற்றவங்களாம் போகலாம். அப்புறம் ஒரு ஷாட் எடுத்தோம், கோயிலுக்குள்ளே வர மாதிரி ஒரு ஷாட் எடுத்தோம். விஜயனா இருந்தாப்புல. அது என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு வேளை பெர்மிஷன் ப்ராப்ளமா கேமரா ப்ராப்ளமா, அந்த டைம் எனக்கு சுத்தமாக நாலேஜ் இல்லை. ஷூட்டிங் கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடுச்சு. அவங்க 2 ஹவர் 3 ஹவர் வெயிட் பண்ணேன். அப்புறம் வந்து என்னப்பா இது நடக்குதா இல்லையா, யாரும் ஒன்றும் இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல, ஒன்றும் பண்ணல. அப்புறம் அந்த நம்ம நாகேந்திரன் நடிச்சிட்டு இருந்தார் அந்த படத்தில், பிரபுதேவா தம்பி. பிரதர் இங்கே வாங்க, என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு கேட்டது. இல்லைம்மா இந்த மாதிரி சொன்னாங்க, ஒரு 20 நிமிஷம் வரலாம். இந்த படத்தோட செகண்ட் ஹீரோவே நான் தான், நானே 10 நிமிஷம் தான் வருவேன். இதெல்லாம் நம்பி நிற்காதீங்க, நல்லா இருக்கீங்க, வேறு மாதிரி வாங்க. இது வந்து அதாவது தப்பு சொல்ல, இதை விட பெட்டராக நீ பண்ணலாம், சும்மா சொல்லியிருக்காங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மணி வரையும் வெயிட் பண்ணேன். ஷூட்டிங் அன்னைக்கு வந்து ஒரு 1-2 ஹவருக்கு அப்புறம் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஓகே, சரி நம்மளுக்கும் யாரும் ஏதோ தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு என்ன பண்ணேன், பைக் எடுத்துகிட்டு என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் தங்கியிருந்தேன். அப்போ அங்கே போயிட்டேன். அங்கே போனதுக்கப்புறம் சரி இது இங்கே ஒன்றும் பண்ண முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணேன், பாம்பேக்கு போயிடலாம். பாம்பேக்கு போனால் நம்மளுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, ரேம்ப் ஷோ பண்ணுறேன், அந்த மேடையில் நடப்பேன் மாடலிங்கு, அது அங்கே அதிகமாக நடக்கும். அது பண்ணால் கொஞ்சம் பாக்கெட் மணி வரும்.
அப்போ அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம சமாளிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஒரு 6 மாதம் போயிட்டேன். ஒரு 6 மாதம் போயிட்டு அங்கே கொஞ்சம் டிக்ஷன் கிளாஸு, இமேஜினேஷன் கிளாஸுக்கெலாம் போனேன். 1 இயருக்கு அப்புறம் திருப்பி ரிட்டர்ன் ஆகிறேன் சென்னைக்கு. அப்போ தான் இந்த சத்யம் ஆன்லைனுக்கு ஒரு ஆடு கிடச்சி ஜீவா சாரை பார்த்து ஒரு மிராக்கிள், எனக்கு தெரிஞ்சது ஒரு மிராக்கிள்மா. குஷியில் எந்த கோயிலில் போய் ஃபஸ்ட் ஷாட் நின்றனோ 12Bலையும் ஃபஸ்ட்டு ஷாட் அதே பெசன்ட் நகர், அதே அஸ்தலக்ஷ்மி டெம்பிள், அதே ஜோதிகா நிற்கிறாங்க. ஜீவா சார் கேமராமேன், ஹீரோவை கூப்பிடுன்றாங்க. யாருன்னா நம்ம தான் ஹீரோ அது. ஸோ இது வந்து ஒரு மறக்க முடியாது. நான் சொல்கிறது உங்களால் உணர முடியுமா தெரியல. இல்லை முடியுது கண்டிப்பாக. அதில் ஒரு குட்டி ரோலுக்கு நீங்கள் போயிட்டு அங்கே போய் ஒரு ஷாட் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி ஷூட்டிங்கு ஹீரோவாக நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதே அஸ்தலக்ஷ்மி ஃபஸ்ட்டு ஷாட்டு, அதே டெம்பிள், அதே கேமராமேனு, அந்த ஹீரோயினாக நிற்கிறாங்க. எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. லொக்கேஷனுக்கு வர சொன்னாங்க. நான் ஏதோ லொக்கேஷன் கூப்பிட்டு போகிறாங்கன்னு போனால் அதே இடம். இதுதான் டெஸ்டினி. கண்டிப்பாக. சரி, இப்போது ஜீவா சார் எப்படிப்பட்ட டேரக்டர்? ஒரு ஆக்ஷன் டேரக்டர் அப்படிங்கும்போது எனக்கு தாம்தும் அவர் பாதி வரைக்குமே ஃபுல்லாக பண்ணிட்டார். அப்படிங்கும்போது அந்த படம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னார். அந்த மொமெண்ட் நீங்கள் அவரை நிறைய நம்பி இருந்துருந்தீங்க. அதாவது இன்னொரு ஆக்ஷன் படம் அவர் பண்ணுவார் நம்மளை வச்சு அப்படின்னும் போது நம்பும்போது அந்த கடைசியாக நான் அவர்கிட்ட பேசினது வந்து ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி. ஓகே. அங்கே ரொம்ப ரொம்ப கோல்டாக இருந்தது. அங்கே வெதர் ரஷ்யாவில் பேட் வெதராக இருந்தது. ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரை கூப்பிட்டு ஜீவா சாருக்கும் அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் ரஷ்யனுக்கும் ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சு, ஆர்கியூமெண்ட் ஆகிடுச்சுலாம் சொன்னாங்க. சரி நம்ம கொஞ்சம் கூப்பிட்டு விசாரிப்போம். ஏன்னா கொஞ்சம் ஜீவா சார் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர். ஹலோ சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லபடியாக போயிட்டுருக்கா ஷூட்டிங்கு? ஷாம், இன்னும் 4 டேஸ் முடிஞ்சிருச்சு, வரேன். எதுவுமே கமிட் பண்ணாத, ஆக்ஷன் படம் பண்ணுறேன், உன்னை ஆக்ஷன் நான் காட்டுறேன், இரு நான் வரேன், எதுவுமே கமிட் பண்ணிக்காதெல்லாம் சொன்னேன். சார் ஒன்றும் பண்ணல சார், ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் யூ டு கம் பேக். அன்ஃபார்ச்சுனேட்லி 4th டே கால் பண்ணி இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக். பட் அவர் சொல்லி கொடுத்த எல்லா விஷயங்களும் நம்ம மைண்டில் இருக்குது. முக்கியமாக அவர் சொல்லி கொடுத்த விஷயம் வந்து எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். நீ நடிகனா ஆகிற, சக்ஸஸ்ஃபுல்லாகி பெரிய ஸ்டார் ஆகிற, அதெல்லாம் செகண்டரி. லைட்மேன்லேருந்து ப்ரொடக்ஷன் பாய் வரைக்கும் எல்லாரும் ஒன்று தான் இங்கே. ஏன்னா இவங்க எல்லாரும் வேலை செஞ்சால் தான் ஒரு படம் உருவாகும். ஸோ ரெஸ்பெக்ட் வந்து எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு அப்படியே இன்ஜெக்ட் ஆயிடுச்சு. ஓகே. அவரோட அது மிகப்பெரிய பிரின்சிபல். கண்டிப்பாக. ரெண்டாவது, ஒரு கேமராமேன் கம் டைரக்டராக அவ்வளோ கிளாரிட்டியான ஒரு ஆளோட நான் இன்னும் ஒர்க் பண்ணதில்லை. நான் இப்போ வாரிஸ் வம்சியும் ரொம்ப தெளிவான ஆள், ரொம்ப கமாண்டிங்கான ஆள். சுரேந்தர் ரெட்டியாக இருக்கட்டும், அவரும் ரொம்ப கமாண்டிங். இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஆதிராஜா இருக்கட்டும், இல்லை ஜனாசராக இருக்கட்டும், எல்லாரும். பட் அல்டிமேட்டாக நான் இது வந்து என்னோட காட்ஃபாதருங்கிறதுக்காக சொல்ல, அவருக்கு இருக்கிற அந்த பேஷன் ஃபார் சினிமா இருக்குல்ல, நான் இன்னும் யாரையும் சந்திக்கல அப்படி. ஓகே. ஏன்னா ஷூட்டிங் இல்லைன்னா அதே 5:30 மணி தான் அலாம். அதே 5:30 மணிக்கு ஏஞ்சி அப்படியே மெயின்டைன் பண்ணி ஷூட்டிங் போக மாட்டார். அப்போ அந்த டிரைவ்னு ஒன்று இருந்தது, அங்கே காஃபி குடிக்க வந்துடுவார். எனக்கு ஃபோன் வரும், ஷூட்டிங் இருக்கான்னு. இல்லை சார் இன்றைக்கி எனக்கு பிரேக்கு. அப்புறம் என்ன பண்ணி, இல்லை சார் பிரேக்னால கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ்டாக கிளம்பி வாங்க. அவருக்கு அந்த 5:30 மணி ஷூட்டிங் இருக்கோ இல்லையோ 5:30 மணி எழுந்திரிச்சிடணும். விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக வெளியே போயிடணும், வீட்டு விட்டுப்பா வேலையை பார்க்கணும். அடுத்தது என்னது, இந்த பேஷன் ஃபார் சினிமா இருக்குல்ல. அதே மாதிரி 12Bயாக இருக்கட்டும், உள்ளம் கேட்குமா இருக்கட்டும் ராகுல், 35 நாளில் டாக்கி போர்ஷன் ஓவர். அதுவும் எனக்கு வந்து லைட்டிங் பண்ணும்போது ஒரே ஒரு தெர்மோகால் தான் வைப்பார். ஒரு தெர்மோகால் தான் எனக்கு லைட்டிங்கே என் மூஞ்சிக்கு. ஷாம் அந்த சன்லைட்டை பிடி அப்படின்னு அப்படி இப்படின்னு. ஓகே ஓகே. ஆனால் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் சொல்கிறேன், அந்த மாதிரி யாரும் என்னை காட்டினதும் இல்லை. அவ்வளோ, அதாவது ஒரு தெர்மோகாலில் அவ்வளோ பியூட்டி பண்ணுற ஒரே சினிமாட்டோகிராஃபர் அவர் தான். கண்டிப்பாக சார். சார் அப்பார்ட் ஃப்ரம் ஜீவா சார், உங்களுக்கு ஷாம் கூட நிற்கிற ஒருத்தர், இல்லை உங்களுக்கு இருக்கிற அந்த சினிமா சர்க்கிளில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா யார் சார் ரொம்ப சப்போர்ட்டிவ்? அப்படின்னா சப்போர்ட்டிவாக இப்போ நம்ம வந்து சில நடிகர்களுக்கு அவங்க ஆடியோ லான்ச்சுக்கும் அவங்களோட படம் ப்ரிவியூக்கெலாம் போவோம். அதே மாதிரி எனக்கும் ஆக்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. லைக் ஆர்யா இருக்காங்கள, நம்ம ஸ்ரீகாந்த் இருக்கான், பரத் இருக்கான். இந்த மாதிரி இந்த கேங் ஃபுல்லாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான்.
பட் நான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், யார்கிட்டயாவது ரொம்ப பேசுவேன், ஷேர் பண்ணுவேன். யூஸ்வலாக நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது நிறையா பேர்கிட்ட பேசுவோம். ஆனால் ஒரு விஷயம் நம்மளை வந்து கொல்லுது உள்ளுக்குள்ளே, அது பேச முடியல, யார்கிட்டயாவது பகிர்ந்துக்கணும், பேசணும், ஆர்யாட்ட பேசுவேன். ஆர்யா. ஏன்னா நானும் ஆர்யா வாரத்தில் மினிமம் 5 நாள் சந்திச்சிருவோம். ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஒரே டீமில் தான் இருக்கோம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு. ஓகே. ஒரு நாள் சைக்கிளிங், ஒரு நாள் பாக்ஸிங், ஒரு நாள் ஸ்விம்மிங், ஒரு நாள் ரன்னிங், இந்த மாதிரி அந்த குரூப் ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு 30 பேர் இருப்போம். ஸோ நான் ஆட்டோமேட்டிக்காக அவனை டெய்லி சந்திக்கிற அவன் ஷூட்டிங் பண்ணிட்டு வெளியூரில் இருந்தாலும் மீட் பண்ண மாட்டோம். ஆனால் சென்னையில் இருக்கிறோம் அப்படின்னா 2 பேரும் 5 நாள் மினிமம் வாரத்தில் 5 நாள் மீட் பண்ணிடுவோம். ஓகே. அவன்கிட்ட ஜாஸ்தியாக அதிகமாக ஷேர் பண்ணுவேன். ஏன்னா அவன் என் கூட தான் டெபியூ பண்ணான். அவனுக்கு ஃபஸ்ட்டு படம், எனக்கு 2வது படம் உள்ளம் கேட்குமே. ஸோ அந்த பாண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங். ஓகே. அவரும் ரொம்ப எல்லா விஷயத்தையும் என் கூட ஷேர் பண்ணுவாப்புல, குட் ஆர் பேட். ஷாம் ப்ரோ இந்த மாதிரி ஷாம் பிரதர் அந்த மாதிரி எல்லாமே. ஸோ அதிகமாக நான் பேசுகிறது, ஷேர் பண்ணுறது அப்படி ஒரு ஆக்டர் யாருன்னா ஆர்யா. அதை தவிர்த்து ரெகுலராக இப்போ இந்த வாரிஸ் படம் பண்ணதுக்கப்புறம் நம்ம விஜய் சாரோட அந்த விஜயண்ணாவோட அந்த ஒரு சைலன்ஸ் இருக்குல்ல, அவர் எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்கார் சினிமாவில், எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கார், எவ்வளோ ப்ராசஸ்டாக இருக்காருங்கிறத பார்த்ததுக்கப்புறம் அவர் அப்படியே அதாவது நம்மளை மறந்து அவரோட மிகப்பெரிய ஃபேன் ஆகி, ஆக்டராக இல்லை, ஒரு நவரா, ஒரு ஹியூமன் பீங்கா, அவருக்கு வாரத்தில் ஒரு 2-3 தடவை ஃபோன் மெசேஜ்லாம் போட்டு ஒரு ஹலோ அண்ணா அப்படின்னா இருக்கீங்க, அந்த எனர்ஜியை பிடிக்கிறதுக்காக. ஓகே. சாமே நல்லா இருக்கியா, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னா அப்படி இருக்கும். அந்த டிசிப்ளினுக்காக அவரோட கொஞ்சம் டச்சில் இருந்துக்கிட்டே இருக்கும். மற்றபடி இந்த இப்போது கிரிக்கெட் ஆடுறோம், இல்லை எங்கேயாவது மீட் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாரோடையும் பொதுவாக எல்லாரோடையும் மிங்கிள் பண்ணுவேன். ஓகே. அண்ட் எல்லோரும் எனக்கு எல்லாமே குட் ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ கூட இந்த படத்தோட லான்ச் கூட பார்த்தீங்கன்னா சேது, விஷால், ஆர்யா, அப்புறம் விஜய் ஆண்டனி, அருண் விஜய், இவங்க எல்லாருமே நான் சொன்னோம். சரத் சார் இந்த மாதிரி ஒரு சின்ன ரிக்வெஸ்டே, டேட்டை போட்டு என்ன போடணும்னு சொல்லி அனுப்புடா, ட்வீட் பண்ணுறேன், எதுக்கு இவ்வளோ ரிக்வெஸ்ட்லாம் பண்ணுறேன், ஓகே, அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அவங்க எல்லாருக்கும் நான் இந்த இன்டர்வியூவில் நன்றி சொல்லிக்கணும். எதுவுமே யாருமே எந்த கேள்வியும் கேட்கல. இந்த மாதிரி என்னோடய படம் ரிலீஸ் ஆகுது, ட்ரெய்லரு நீங்கள் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், என்ன டேட்டு என்ன டைம்னு மட்டும் போட்டு எல்லாத்தையும் அமுச்சிருமா, நான் பண்ணுறேன், உனக்கு பண்ணாமல் எப்படி, அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சப்போர்ட் பண்ணி பண்ணாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை வந்துட்டு ஒரு லீட் ரோல் அஸ்ட்ரமில் இப்போ நாங்கள் பார்க்குறோம். ட்ரைலர் பார்த்தேன், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, ரொம்ப புதுசாக இருக்குது இந்த ஒரு விஷயம். ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன வார்த்தை தான் கரெக்டான வார்த்தை, ஃப்ரெஷ். நம்ம நிறையா த்ரில்லர் படங்கள் நம்ம பார்த்துருக்கோம், நீங்களும் பார்த்துருக்கீங்க, ஆடியன்ஸாக பார்த்துருப்பாங்க. பட் இதில் என்ன ஃப்ரெஷ்ஷான ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா என்ன த்ரில்லர் ஃபார்மேட். ரிவெஞ்ச் ட்ராமா என்ன த்ரில்லர் ஃபார்மேட். ஓகே. எப்போதுமே ரிவெஞ்ச் ட்ராமா வந்து ஒரு கமர்ஷியல் ஃபிலிமில் தான் இருக்கும். ஓகே. பள்ளிக்கு பள்ளி. பட் இங்கே என்னடானா, இந்த ரிவெஞ்ச் ட்ராமாவை ஒரு த்ரில்லர் ஃபார்மேட்டில் இன்வெஸ்டிகேட்டிவாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்குங்கிறத 2 மர்ஜ் பண்ணி பியூட்டிஃபுல்லாக ஜகன்ங்கிற ஒரு ரைட்டர் வந்து இதை பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. ஓகே. அண்ட் அஃப்கோர்ஸ் அரவிந்த் நம்ம டைரக்டர். பேப்பரில் இருந்ததை எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு டைரக்டர் வந்து பேப்பரில் என்ன எனக்கு காட்டினாரோ எழுதுனதை அப்படியே ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஓகே. எதுவுமே மிஸ் பண்ணாமல், எதுவுமே மாற்றாமல், இதுதான் சார் எடுக்க போகிறோம், இதுதான் சார் வரும் அப்படின்னு சொன்னாங்க. எப்போதுமே நம்ம சினிமாவில் சொல்லுவாங்க, இதுதான் சார் எடுக்க, இங்கே மாறும். இல்லை சார் என்னையா நீ அதை சொன்ன, இப்போ இதை இல்லை சார் அது நம்ம அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்படி போய்க்கலாம், கடைசி நேரத்தில் தோணுச்சுன்னு தான் சொல்லுவோம். இந்த டீம் வந்து எனக்கு என்னைக்கு வந்து அந்த பவுண்ட் ஸ்கிரிப்ட் ஆஃபீஸில் படித்து காட்டினாங்களோ அப்படியே அதே ஸ்க்ரீனில் கொண்டு வந்துட்டாங்க. ஓகே. இந்த த்ரில்லரில் ஒரு நல்ல ஒரு மேக்கிங் இருக்குது. இதோட யூஎஸ்பின்னு நான் சொன்னோம் அப்படின்னா, நம்ம கேமராமேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடைக்கானலில் தான் ஷூட் பண்ணோம். ஒரு 30-35 டேஸ் ஷூட் பண்ணோம். அப்புறம் சென்னையில் கொஞ்ச நாள் ஷூட் பண்ணோம். கொடைக்கானலில் ஷூட் பண்ணி நிறையா படங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் ஒரு கலர், ஒரு லைட்டிங் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற அளவுக்கு நான் படம் பார்த்ததுனால சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சினிமாட்டோகிராஃபி நம்ம கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஓகே. என்னதான் வந்துட்டு ஒரு கதை ரொம்ப சூப்பராக இருந்தாலும், அதை அவங்க சொல்கிற நெரேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தாலும்,
ஓகே, புது டேரக்டர் அவர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு அசிஸ்டன்ட் அண்ட் அசோசியேட்டாக கூட ஒர்க் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். எப்படி சார் பிலீவ் பண்ணீங்க ஃபஸ்ட்டு? அரவிந்துங்கிற ஒருத்தர் நான் எப்படி ஃபஸ்ட்டு பார்த்தேன், சந்தித்தேன், பேசினேன் அப்படின்னா, பொதுவாக நான் வந்து இந்த ஃபேஸ்புக்கு மெசேஞ்சரில் உள்ளுக்குள்ளே போக மாட்டேன். அது திடீர்னு போய் பார்ப்பேன். திடீர்னு போவேன், ஏதோ மெசேஜஸ்லாம் வந்திருக்கும், ஃபேன்ஸ்லேருந்து வந்திருக்கும், அவங்க எல்லாருக்கும் ஒரு ரிப்ளை போட்டு ஒரு ஃபுல் நாள் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நம்ம அடிக்கடி பண்ணலன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு நாள் சாரி கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் ஷூட்டிங்லேயோ ட்ராவலிங்லேயோ அப்படின்னு சொல்லி மொத்தமாக எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்புவேன். தேங்க்யூ சப்போர்ட் பண்ணதுக்கு, இதுக்கு அதுக்கு பர்த்டே விஷஸ் எல்லாமே பண்ணிகிட்டே வரும்போது ஒரு மெசேஜ், சார் ஐ எம் அரவிந்த் ராஜகோபால், வாண்ட் டு பிகம் அ டைரக்டர் ஹேவிங் எ ஸ்கிரிப்ட், உங்களை சந்திக்கணுமே சார், ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், உங்களை ரீச் பண்ணேன், எங்கேயுமே முடியலங்கிறதுனால கடைசியாக உங்கள் மெசேஞ்சரில் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கேன் அப்படின்னாரு. ஸோ அந்த மெசேஜில் வந்து என்ன ஒரு விஷயம் இருந்ததுன்னா கிளாரிட்டி இருந்தது. அந்த படிக்கும்போதே ரொம்ப கிளியராக இருந்தது. நான் என்ன பண்ணேன், இமீடியட்டாக உங்கள் நம்பர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புனேன். அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் பண்ணேன், நானே ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அரவிந்த் அப்படின்னா, ஐயோ சார் நம்பவே முடியல சார், நீங்கள் இல்லைப்பா நீ தான் நம்பர் கொடுத்த, நான் கூப்பிட்டேன், என்ன பண்ணலாம் அரவிந்த், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, சார் நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்கேன், இப்போ நான் ஒரு படம் வந்து ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்டை வந்து ரெடி பண்ணி ஒரு ப்ரொடியூசர்கிட்ட பேசி வச்சுருக்கேன் சார், நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா வில் ப்ராசஸ். சரி ஃபஸ்ட்டு கதையை கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அரவிந்தும் ஜெகன், ஒரு குட்டி பையன் அவன், ரொம்ப சின்ன பையன், அவர் வந்து சார் இவர் தான் எழுதியிருக்காரு அப்படின்னு ஒரு குண்டை போட்டாங்க. என்னது அப்படின்னு இருந்தது. ஆனால் நம்ம சொல்லுவோம் தெரியுமா, எதுவுமே பார்த்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத, டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர், அந்த மாதிரி தான். வாங்க ஜெகன் சொல்லுங்கள், நீங்களே சொல்கிறீங்களா, நானே சொல்கிறேன் சார். ஒரு 1.5 hours ராகுல் நிறுத்தாமல் புக்கை பார்க்காம அப்படியே ஸ்டார்ட் பண்ண இடத்துல அப்படியே எடுத்து போய் நேராக படுத்த கதையை முடிச்சிட்டான். இல்லைப்பா இதை மனப்பாடமாக பண்ணி, இல்லை சார் நான் தான் எழுதினேன், இல்லைப்பா எழுதுனா கூட சில டைம் பார்ப்பாங்க, பார்த்து சொல்லுவாங்க சார் அடுத்தது வந்து அது இப்படியே சொன்னேன், இல்லை சார் நான் அப்படியே ட்ராவல் பண்ணுறேன் சார், இந்த கதையோடய ட்ராவல் பண்ணுறேன். ஸோ தட் வாஸ் இம்ப்ரெசிங். ஓகே, நான் அப்புறம் கேட்டேன், நீ எழுதியிருக்க கதையை வந்து எப்படி அரவிந்த் சார் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும்? ஏன்னா நம்ம என்ன தோணுது, நம்ம என்ன விஷுவலைஸ் பண்ணுறோம் எழுதுகிறவருக்கு தான் தெரியும், அதை கன்சீவ் பண்ணுறவருக்கு தான் தெரியும். புதுசாக ஒருத்தர் டைரக்டர், இல்லை சார் நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு அண்ணா மாதிரி, நான் நிறையா டிஸ்கஸ் பண்ணி சொல்லியிருக்கேன், அவரோட ஐடியாஸும் என் ஐடியாஸும் ஒன்றா தான் இருக்குது சார். ஸோ இதில் வந்து எந்த டிஃப்ரென்ஸஸும் வராது, என்னோடய ஸ்கிரிப்டு அவரோட டைரக்ஷன் ஓகே அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியான 2 பீப்புள். ஓகேன்னு சொல்லி அடுத்த கட்டத்துக்கு போனால் ஒரு ப்ரொடியூசர் நம்ம தனா சார். அவரை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ப்ரொடியூசரா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சார் அப்படின்னு கேட்டாப்புல. ஏன் சார் அப்படின்னு, இல்லை ப்ரொடியூசர்னால் நம்ம கொஞ்சம் இங்கே பில்டப்லலாம் இருப்பாங்க எல்லாம், நீங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கீங்களே சார், நம்ம ஈரோடு பக்கம் சார், நாங்கள் இப்படி தான் இருக்கோம். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், இந்த மாதிரி நானே ப்ரொடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன் சார், நானே ஒரு நல்ல படம் பண்ணோன்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதே மாதிரி நீங்கள் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். பண்ணிடலாம் சார், நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க, பணம் கேட்கணும் இல்லையா, எப்படி ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்க, பணம் விஷயம் எப்படி? இல்லை சார் நாங்கள் ஒரே விஷயம் தான் உங்கள்கிட்ட கேட்கணும், ஸ்டார்ட் பண்ணால் முடிக்கிற அளவுக்கு எங்களுக்கு ஒரே டைமில் டேட்டை கொடுத்துருங்க, இந்த ஷெட்யூல் பிரேக்கு 2வது ஷெட்யூல்லாம் வேணாம், ஒரே ஷெட்யூல். கொடைக்கானலில் இறங்கினோம்னா சார் அந்த 30-35 days ஒரேடியாக முடிக்கிற மாதிரி தான் எங்களுக்கு டேட்டு வேணும். அதுக்கப்புறம் இங்கே சென்னையில் இருக்கிறத வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணிக்கலான்ட்டு. எனக்கு என்னடானா, பொதுவாக வந்து ஒரு ஷெட்யூல் எடுத்து பார்ப்பாங்க, பசங்கள் எல்லாம் பண்ணுறாங்களா, கரெக்டாக பண்ணுறாங்களா, எடிட் பண்ணி பார்ப்பாங்க, சொன்னதை கரெக்டாக எடுத்திருக்காங்களா. ஏன்னா புது பசங்க நம்ப மாட்டாங்கிறதுக்கு காரணம் என்னென்னா அனுபவம் இல்லைங்கிற மாதிரி ஒரு எல்லாருக்கும் ஒரு இச்சு இருக்கும். நான் கூட யோசித்தேன், ஒரேடியாக எடுக்கலான்றாரு, அவ்வளோ நம்பிக்கையாரா? இல்லை சார் எனக்கு பசங்க மேலே நல்ல நம்பிக்கை இருக்குது, நீங்கள் எந்த டேட் சொல்கிறீங்களோ அங்கேருந்து 30 days ஒரே லம்பாக போயிட்டு முடிச்சிடலாம். அப்புறம் ஓகே பண்ணலாம் வாங்க. நானும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தேன், பட் ஆனஸ்ட்டாக சொல்கிறேன் ராகுல், நான் நிறையா படங்கள் பண்ணியிருக்கேன், நிறையா டேரக்டர்ஸோட படம் பண்ணியிருக்கேன், பெரிய பேனர்ஸோட பண்ணியிருக்கேன், பட் இந்த படம், இந்த டைரக்ஷன் டீம், இந்த ப்ரொடியூசர் பிளான் வந்து எப்படி போட்டு எனக்கு சொன்னாங்களோ சார், Day 1 இந்த சீன், Day 2 இந்த சீன்ஸ் அப்படி போட்டு காமிச்சாங்களோ, ஒரு நாள் மிஸ் பண்ணாமல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணாங்க. ஓகே, அது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பொதுவாக என்ன ஆகும், ஏதோ ஒன்று பிளான் பண்ணுவாங்க, சடனாக அன்ஃபோர்சீன் ப்ராப்ளம்ஸு சர்க்கிம்ஸ்டான்ஸ்னால சார் இதை நாளைக்கு எடுத்துக்கலாம் சார், அந்த சீன் பிளான் பண்ணோம் பட் ஏதோ செட் ஆகல, நம்ம இதை அடுத்த நாள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது பொதுவான விஷயம்தான். ஆனால் இங்கே
எதை வந்து அந்த டேட்டுக்கு அந்த சீன் எடுக்கணும்னு சொன்னாங்களோ ஒரு நாள் மிஸ் ஆகல, ஒரு சீன் மிஸ் ஆகல. ஓகே, பக்கா பிளானிங்கு. முன்னாடியே டைரக்டரு கேமராமேன்லாம் முன்னாடியே போயிட்டாங்க. என்னெல்லாம் தேவையோ இந்த ஷெட்யூலுக்கு எல்லாத்தையும் பேக்கப் பண்ணி செட் பண்ணிட்டாங்க. நான் போனேன், சீன் படித்தோம், பேசணும், எப்படி பண்ணலான்னு சொல்லி அப்படியே போனோம். அப்படியே கண்டினியூஸாக ஷூட் போயிட்டே இருந்தது. நைட்டு நிறையா வரும் இதில். நைட்டு காலையில் 6 மணிக்கு போயிட்டு திருப்பி ஒரு 4 மணிக்கு ரெடி ஆகி 6 o'clock ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு நல்ல எனக்கு 2 வெல்விஷர்ஸ் லைக் தனஞ்செயின் சார், அதுக்கப்புறம் நம்ம 5 ஸ்டார் செந்தில் சார் ப்ரெசென்ட் பண்ணுறேன். அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி, ஷாம் சார் மீட்டரை எப்படி அப்படியே மெயின்டைன் பண்ணிடுறீங்க கடைசி வரைக்கும் ஒரு ஒரிஜினல் போலீஸ். அதுக்கு என்ன காரணம்னா, இந்த ஷெட்யூல் பிரேக் பண்ணும்போது இன்னொரு படத்துக்கு போவோம். இங்கே போலீஸாக நடிச்சுட்டு அங்கே போய் வேற ஒரு ரோல் ஹஸ்பண்டாக ஒரு ஒரு இப்போ கோலி சோடான்னு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன். அதில் வந்து ஒரு கேங்ஸ்டர் ஆர்பரில் அந்த மாதிரினா அந்த லாங்குவேஜ் மாறும், லுக்கு மாறும். திருப்பி இங்கே வரும்போது ஏதாவது ஒரு விஷயம் மிஸ் ஆகும். அப்படி இந்த படத்தில் ஒரே ஷெட்யூலில் பண்ணதுனால என்னையும் பிடிச்சி உள்ளே இழுத்துட்டாங்க நீங்கள் குரூப்புக்குள்ளே. சார் இப்படியே தான் சார் எடுத்துகிட்டு போகணுன்ட்டு. ஸோ கண்டினியூஸாக அந்த லூப் வந்து பிரேக் ஆகாமல் பண்ணதுனால ஒருவேளை அதனால அந்த மீட்ரு கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க சார், ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க, படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணதாங்க. அதுக்கு முழு காரணம் டைரக்ஷன் டீம் தான். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம். அண்ட் March 7th இந்த படம் March 7th கண்டிப்பாக போய் படத்தை பாருங்கள். கண்டிப்பாக. ஏன்னா நான் இவ்வளோ சொன்னதுக்கு அட்லீஸ்ட் போய் பாருங்கள். கண்டிப்பாக பார்ப்பேன் சார், நான் பார்க்கணும். மிகப்பெரிய வரவேற்பு ஆடியன்ஸ் மத்தியில் பெறும் அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகம் சார் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். Charles Group presents Startup Singham. Watch every Sunday from 11:30 AM on Star Vijay TV and Hotstar. ஒண்டர் பார் ஸ்டுடியோஸ் தனுஷ் தயாரித்து இயக்கும் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் வெற்றி நடை போடுகிறது.